Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல நச்சுன்னு ஒரு 4 क्वेश्चनோட வந்திருக்காங்க. இந்த 4 क्वेश्चनோட ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? So first question is the maximum speed of the bob of a second pendulum is started to be 1 meter per second. Its maximum acceleration would be option A 5.62 meter per second square, option B 6.48 meter per second square, option C வந்து 1.57 meter per second square, option D வந்து 3.14 meter per second. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான क्वेश्चन. என்னதான் படிச்சிருந்தாலுமே வந்து இந்த क्वेश्चन வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டடா நமக்கு செகண்ட் பெண்டுலம் அப்படினா அதோட டைம் பீரியட் வந்து 2. செகண்ட் பெண்டுலம்னா அதோட டைம் பீரியட் வந்து 2 அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் போட முடியும். இப்போ 2 செகண்ட் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம டைம் பீரியட் வந்து 2 பை பை ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 அடிபட்டு போயிடும். ஒமேகா ஈக்குவல் டு பை ரேடியன் பர் செகண்ட் அப்படின்றது தெரியும். ஒமேகா ஈக்குவல் டு பை ரேடியன் பர் செகண்ட் அப்படின்றது தெரியும். ஒமேகாவா கேட்டாங்க, இங்க மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்டாங்க அப்படின்னா அப்ப ஏ மேக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஏ மேக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆனா நமக்கு தெரியும் ஆர் ஒமேகானா வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு தெரியும். அப்ப இங்க ஒரு ஆர் ஒமேகா வியை மாத்தனா ஆர் இன்டு வி. வி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் per second. 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து இல்ல ஆர் இன்டு வி. ஆர் ஒமேகானா நமக்கு வந்து வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ இதுல இருந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஆர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒமேகா வந்து பைன்னு சொல்லிட்டாங்க, வி வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. இது 1, இது பை. அப்போ ஆர் ஈக்குவல் டு பை 1 பை 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 1 பை பை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே ஆர் ஒமேகா ஸ்கொயர் வச்சுக்குவோம். ஆர் வந்து 1 பை பை இன்ட்டு பை ஸ்கொயர் போட்டோம்னா அடிச்சிடும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு பை. பை வந்து 3.14 சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒமேகா கண்டுபிடிக்கிறோம். ஒமேகா கண்டுபிடினா டி தெரிஞ்சாதான் ஒமேகா கண்டுபிடிக்கணும். டி வந்து டைம் செகண்ட்ஸ் பெண்டுலம் அப்படின்னா டீயோட வேல்யூ எவ்வளோ? 2. அதுல இருந்து ஒமேகா வந்து பைன் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா வந்து ஆரோட வேல்யூ ஆர் ஈக்குவல் டு 1 பை பைன் பண்ணணும். ஆர் ஒமேகா ஸ்கொயர்ல பை. ஸோ சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணா கண்டிப்பா வந்து மூளை இருக்கணும், மூளை வேலை செய்யணும். ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் மூளை இருக்கவங்க மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எல்லாருக்கும் மூளை இருக்கு சார், அது இருக்கிறது விர்ச்சுவல் மூளை. அது ரியல் மூளையை மாற்றோம்னா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அப்படிதான் இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா தெரிஞ்சது நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ செகண்ட் பெண்டுலம்னா 2 செகண்ட் தெரியும். அது ஒரு உள்ள மறைமுகமாக இருக்குது. பேர் தான் செகண்ட் பெண்டுலம். அப்போ வந்து டைம் பீரியட் 2 செகண்ட். ஸோ when a body moves with SHM. So second question na, when a body moves with a simple harmonic motion, the product of its periodic time and frequency is equal to. So time period equal to 1 by frequency. ரெண்டுத்தையும் பெருக்குனா டீயும் ஃப்ரீக்வன்சியும் பெருக்குனா கண்டிப்பா 1. ஸோ இங்க வந்து 1ன்றது தான் வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்றாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சி சேர்ந்தா 1டா அப்படின்னு. சரியா எப்படி சொல்லணும்? 1டா அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது velocity of particle கேக்குறாங்க. velocity of particle. The velocity of a particle moving with a simple harmonic motion at any instant is given by where omega is equal to displacement of the particle from the mean position. Option A na omega into root of x square minus r square. Option B வந்து omega into root of r square minus x square. Option C வந்து omega square into root of x square minus r square. Option D வந்து omega square into root of r square minus x square. So நமக்கு தெரியும் x equal to r sin theta. நம்ம சின்ன வயசுல பார்த்ததுதான். x equal to r sin theta. அப்ப sin theta equal to என்ன வரும்? x by r. r அப்படின்னு கண்டுபிடிச்சோம். sin theta equal to r. அதே போல v equal to r omega cos theta. r omega cos theta. So sin theta x by r அப்படின்னா cos theta க்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் இல்லையா? அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும்னா அட்ஜசன்ட் ஈக்குவல் டு ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் போட்டா வந்துடும். ஸோ ஹைபோட்டனஸ் வந்து r ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். So adjacent கண்டுபிடிச்சிட்டா cos theta equal to adjacent by hypotenuse.
ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் ஆர். ஸோ இங்கே எடுத்து இந்த காஸ் தீட்டாக்கு இது சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆர் ஆரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒமேகா ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே சின்ன ஆர் இருக்கனால சின்ன ஆர் போடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னா. அடுத்தது 4வது கொஸ்டின். So on which of the following factors does the periodic time of simple pendulum depend? சிம்பிள் pendulum டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா t equal to 2 pi by omega where omega equal to g by l. அப்போ இங்கே l by g வரும். It depends only on the length of the pendulum. length of the pendulum அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். It only depends on the length of the pendulum. மெட்டீரியல் சார்ந்திருக்காது, சைஸை சார்ந்திருக்காது, மாசை சார்ந்திருக்காது, கண்டிப்பாக length of the pendulum அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த பாப் செகண்ட் பெண்டலம் வந்து 1 மீட்டர் per செகண்ட் தான். மேக்ஸிமம் ஆக்சிலேஷன் வந்து 3.14 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் பார்த்தோம். சூப்பரான கேள்வி. அடுத்தது வந்து டைம் பீரியட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருந்தால் 1டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்புறம் வெலாசிட்டி வந்து ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ். ஸோ ஒமேகா வரும்ன்றது தெரியும். ஆர் காஸ் தீட்டாக்கு வேலை வந்து ரூட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரா கண்டிப்பாக ஒமேகா தான் வரணும்னு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆர் தான் பெருசு அப்படின்னு தெரியும். பெருசு முன்னாடி வரும். பீரியாடிக் டைம் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த லென்த். அப்போ லென்த்தை வந்து குவாட்ரா பில்ட் பண்ணால் டைம் பீரியட் வந்து 4 மடங்கு அதிகமாகன்றதும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 4 கான்செப்ட் நமக்கு கற்றுக் கொடுத்த நச்சுன்னு கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் நிவேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.